மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் இதில் டிரைவர் போஸ்டிங் கீழமை நீதிமன்றத்தில் ஒன் ஆஃப் தி போஸ்டிங் டிரைவர் போஸ்டிங்கான கட் ஆஃப் அப்படின்றது நேற்று நைட்டு இரவு பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து மறுநாள் காலையில், அதாவது இன்றைக்கி அதிகாலையில் பார்த்தீங்கன்னா 1 by 1 அப்டேட்லாம் வரும். நேற்று நைட்டே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓட்டுநர் தேர்வுக்கு அந்த ஓட்டுநர் அடுத்து ஸ்கில் டெஸ்ட் போவாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ ஷார்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டுமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம 1 by 1 பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்குறது வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்போலாம் கூப்பிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் வந்து என்னென்ன கொண்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அண்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொண்டு போன ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் அப்ளை பண்ணும்போது வச்ச அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு, அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது அதாவது நீங்கள் ஸ்கில் டெஸ்ட் போகும்போது எடுத்துகிட்டு போகணும். அண்டு செல்ஃப் அட்டஸ்டர் வாங்கினா அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போகணும். குறிப்பாக ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸ் இது மூணுமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக நீங்கள் முக்கியமாக கொண்டு போகணும். இப்போ எந்த டேட்டில் வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட்டாக நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 35 பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் 35 பேர் வந்து February 24 அப்போ, அடுத்த ஒரு 35 பேர் அப்படி பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு 35 பேர் February 24, அடுத்த 35 பேர் பார்த்தீங்கன்னா February 25, அடுத்த 35% வந்து February 26, அடுத்த ஒரு 35% பார்த்தீங்கன்னா February 27, லாஸ்ட் ஒரு 27% இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கரெக்டாக February 28 அன்னைக்கு. ஓகேங்களா? அந்த டேட்லலாம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரிஜிஸ்டர் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது நடக்கும். அண்டு எந்த இடத்துல நடக்கும் அண்டு உங்களுக்கான டைம் என்ன, ரிப்போர்ட்டிங் டைம் என்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு நீங்கள் போனக்கூடிய ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 8:30 AM. எல்லா டேட்லேயும் போகிறவங்களுக்கு அதே சேம் டைம் தான். 8:30 AMக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிப்போர்ட்டிங் டைம் அங்கே வந்து நீங்கள் இருக்கணும். ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக அங்கே இருக்கணும். மறக்காமல் ஹால் டிக்கெட் அண்ட் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், நீங்கள் அப்ளை பண்ணும்போது வச்ச ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் அதோட செல்ஃப் அட்டஸ்டர் ஜெராக்ஸஸ் அது ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமாக எடுத்துகிட்டு போகும்போது. ஓகே, அடுத்து வந்து நம்ம ரிஜெக்ஷன் லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். டிரைவர் வேக்கன்சி உள்ள டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணவங்கள என்ன ரீசனால் சில பேர்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேம் ஆஃப் த கேண்டிடேட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இது மட்டுமே இல்லாமல் ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன், அதாவது ரிஜெக்ஷனுக்காக எதுக்காக அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக காரணத்தையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஜாகிர் ஹுசேனா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு இவரோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நான் சப்மிட் பண்ணவே இல்லை, அந்த ரீசனாக ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அப்புறம் ஏஜ் பார் ஆகிருக்கு கதிர்வேல் அப்படின்றவருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து எதனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் அந்த கேண்டிடேட்டோட நேம் போட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி ரிஜெக்ஷன் லிஸ்ட்னு சொல்லி தனியாக வந்து செப்பரேட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிரைவருக்கான கட் ஆஃப் வெளியாகிவிட்டது, ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு வெளியாகிவிட்டது, ஹால் டிக்கெட் வெளியாகிவிட்டது. அண்டு நீங்கள் அவரோட எதிர்பார்த்த அந்த ஷார்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய செலெக்ஷன் லிஸ்ட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிருச்சு. இனி ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது நடக்க போகுது. February 24 February 28 வரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் அப் பண்ணி மொத்தம் 5 டேஸில், அதாவது ஸ்ப்ளிட் அப் பண்ணி 5 தான் ஸ்ப்ளிட் அப் பண்ணி 5 டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது நடக்க போகுது.